அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சர்வதேச சமூக நீதி தினம். உலகம் முழுவதும் சமூக நீதி பேசுகிற இந்த நல்ல நாளிலே தான் ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு, இந்திய திருநாடு, உலக நாடு முழுவதும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறுகிற சர்வதேச சமூக நீதி தினத்தில் நடைபெறுகிற இந்த நல்ல நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் அழைப்பை ஏற்று இங்கே சமூக நீதி கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று பேசியிருக்கிற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட்டத்தை உடனடியாக கணக்கெடுப்பு கூட்டம் நடத்தி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிற இங்கே மேடையில் விட்டிருக்கிற தலைவர் பெருமக்களே, இங்கே எல்லோரையும் அழைத்து இந்த அறப்போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், சாதனை படைத்திட்ட மத்திய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே, எனக்கு முன்பு இங்கே வரவேற்று பேசியிருக்கிற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த அமைச்சர், சாதனை படைத்த அமைச்சர் மதிப்பிற்குரிய ஏ.கே. மூர்த்தி அவர்களே, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இறுதியாக நன்றி சொல்ல இருக்கிற வழக்கறிஞர் பாலு அவர்களே, பங்கேற்றிருக்கிற தொடர்வண்டித்துறையில் சாதனை படைத்திட்ட அமைச்சர், ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய அரங்க வேலு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய அன்பு தம்பிகள் அருள் அவர்களே, சதாசிவம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, இங்கே வாழ்த்தி பேசியிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்ந்திருக்கிற நம்முடைய கூட்டமைப்புடைய தலைவர்கள் சார்பில் வருகின்ற ஜி.கே. வாசன் அவர்கள் சார்பில் பேசி அமர்ந்திருக்கிற சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் விடியல் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகன் மூர்த்தி அவர்களே, எங்கள் மருத்துவரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிற ஒரு கோரிக்கையை, நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு அறப்போராட்டம். எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டம், இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்தி பேசியிருக்கிற, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னேன், இது உலக சமூக நீதி தினம் என்று சொன்னேன். அப்போ சமூக நீதி என்றால் என்ன என்பதை அரசும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சமூக நீதி. சமூகம் என்பது மக்கள் சேர்ந்து வாழ்கிற கூட்டத்திற்கு பெயர் சமூகம் என்று சொல்லுகிறோம். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது, இது சமநிலை வேண்டும் என்பதுதான். அநீதி இருக்கிறது, ஆகவே சமூகத்தில் அநீதி இருக்கிறது, இந்த அநீதி களையப்பட வேண்டும், நீதி வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியின் ஒரு அங்கம்தான் இடஒதுக்கீடு. அப்ப இடஒதுக்கீடு மட்டும் சமூகத்தை மேம்படுத்தி விடாது, எல்லா நிலையிலும் நீதி வேண்டும் சமூகத்தில். அதில் படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகள், போராட்டங்கள், செல்லுகிற இடங்களில் எல்லாம் பேச்சு. அதோடு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தீர்மான வடிவில் அல்ல, பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம் என்பது இன்னும் வெற்றி பெறவில்லை, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்று சொன்னார்கள், மணி நீங்க சொல்லிட்டு வாங்க, இதுல பங்கேற்று இருக்கிற தலைவர்களுக்கு நான் சொன்னதாக வாழ்த்து சொல்லுங்க, சமூக நீதியில் இருக்கிற எல்லா சமுதாய சங்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும், மேலும் வர வேண்டும், அப்பொழுதுதான் வலுப்பெறும். இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்று நேற்று மட்டுமல்ல, மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் மாநாடு நடத்துவோம்.
அந்த மாநாட்டில் எல்லா சமுதாய தலைவர்கள் பங்கேற்பார்கள். அப்பொழுது பேசுவது, அரசே உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இது 35 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருவது, 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்மானித்து வருவது. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ தலையை எண்ணிக்கொள்வது அல்ல. வன்னியர்கள் இவ்வளவு பேர், முத்தரையர்கள் இவ்வளவு பேர், முக்குளத்தூர் இவ்வளவு பேர், கொங்கு வேளாள கவுண்டர் இவ்வளவு பேர், ஆயுத திராவிடர் இவ்வளவு பேர், மற்ற சமூகத்தை சார்ந்தவர் எல்லாம் பேர் சொல்லணும் தப்பா நினைக்கிறீங்க. நாடாரா, நாயுடா, முத்தரையரா, முக்குளத்தூரா, செட்டியாரா, வெள்ளமாரா, கொங்கு வேளாள கவுண்டர், வேட்டுக்கூட எல்லா ஜாதியும் தான். எல்லா ஜாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தலையை எண்ணிக்கிட்டோம்னா அதுல நலிந்த பிரிவினர் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர் மக்கள் தொகை எவ்வளவு, கொங்கு வேளாள கவுண்டர் மக்கள் தொகை எவ்வளவு, தேவர் முக்குளத்தோர் மக்கள் தொகை எவ்வளவு, முத்தரையர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கிறோம். அதுல நலிந்த பிரிவினர், பொருளாதாரத்தில் நலிந்த ஏழைகளாக இருப்பவர்கள் எவர்கள் பேர், அவர்களை கண்டறிந்து அவர்களை மேலே தூக்கிவிடுவதற்கான ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவதற்கான இங்கே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, போராட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்தி வரும். சும்மா ஏதோ கணக்குக்கு இல்லை. சென்னை அன்புமணி கூட இன்னும் சொன்னாங்க, இப்படி தலையை எண்ணிக்கொண்டு நலிந்த பிரிவினரை மேலே கொண்டு வருவது என்பது ஒரு நோக்கம். அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் இடஒதுக்கீடு 69 விழுக்காடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு நாளைக்கு எப்ப வேணாலும் எடுக்கலாம். வழக்கு பிரச்சனைக்கு வந்துச்சுன்னு சொன்னா தமிழக அரசு என்ன செய்ய போகுது, என்ன கணக்கு காட்ட போகுது? கணக்கு காட்ட வேண்டாமா? இது 69 விழுக்காடுக்கு தக்க ஏற்பாடாக இவ்வளவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று காட்டினால் அந்த 69 விழுக்காடு நிலைநிறுத்தப்படும், எல்லா சாதிகளுக்கும் உறுதி செய்யப்படும். அது வேண்டாமா? இது இங்க மட்டும் நாங்க பேசல, சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தொடர்ந்து பேசுறோம், வெளியிலேயே பேசுறோம், போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இதை வலியுறுத்துற வகையில கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதி பத்தி பேசினா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, ஜாதி பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பேசக்கூடாது? என்ன தப்பு இருக்குது? ஜாதியின் பெயரால தான் படிக்கிறதுக்கு இடம், பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது குழந்தை பேர் என்ன, அப்பா பேர் என்ன, என்ன ஜாதி கேட்குறாங்க. வேலைக்கு போகணும்னா என்ன ஜாதி, இடஒதுக்கீடு. அப்ப ஜாதியின் பேசாம என்ன பேச முடியும்? இதை தான் எங்க மருத்துவரையா கூட வரக்கூடிய 23ஆம் தேதி சோழ மண்டலத்தில் கும்பகோணத்தில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. அந்த மாநாடு என்பது இந்த போராட்டத்திற்கு மாநாட்டிற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமயம் என்று சொன்னால் மதம், சமூகம் என்று சொன்னால் சமுதாயம் என்று சொன்னால் ஜாதி, சமய சமுதாய சகோதர நல்லிணக்க மாநாடு. அப்ப மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை சச்சரவுகள் கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது. இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம். 23ஆம் தேதி அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு உலக சமூக தினம். இன்னைக்கு எங்க சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம். நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப மருத்துவரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுக்கிற போராட்ட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏதோ போராட்டம் நடத்துறது இல்லை, 4 பேர் கூடலாம், கலையெல்லாம், ஒரு கூட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம், போயிடலாம். ஆனா உண்மை என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும். இப்போ ரெட்டியார் இருக்கிறாங்க, ரெட்டியார் முன்னேறிய வகுப்பா இருந்தாலும் கூட அதுல ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? பிராமணர் முன்னேறிய வகுப்பு, ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு நரிக்குறவர் சமுதாயம் இருக்கு, எவ்வளவு அடித்தட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு உரிய உரிமை வேண்டாமா? ஆகவே நீ ஒவ்வொன்றும் கேட்டு பாருங்க. எந்த ஜாதி சங்க தலைவர்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இது எல்லாருடைய கோரிக்கை. இது அரசு மறுக்குது, தட்டி கழிக்குது. ஏன் தட்டி கழிக்குது? இது மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், ஒரு பேரூராட்சி நகராட்சியில் எடுத்தலாம், அரசு சட்டம் சொல்லுது. ஆகவேதான் அந்த அடிப்படையில் தமிழக அரசு இனியும் தட்டி கழிக்காமல், இது முதல் கட்ட போராட்டம்,
தொடக்க போராட்டம். இந்த போராட்டத்தை நீடிக்க விடக்கூடாது. நீடித்தால் மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும். ஆகவே வலுப்பெறுவதற்கு முன்பு தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதனுடைய புள்ளி விவரங்களை கொண்டு மேம்பாட்டு திட்டங்களை வழங்க வேண்டும். 10.5 என்பது சாதாரணமானதல்ல. அதையும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தலைவர்களுக்கும் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி நன்றி என நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, விடியல் சேகர் அவர்களே, திரு ஜி.கே. மணி அவர்களே, திரு செந்தமிழன் அவர்களே, பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, டாக்டர் சமரசம் அவர்களே, கே.சி. திருமாறன் அவர்களே, திரு எஸ். செல்வகுமார் அவர்களே, திரு ஆறுமுக கவுண்டர், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, என்னோடு வந்திருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களே, இங்கே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் என்று சொன்ன அன்னைக்கே நாங்கள் உடனே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக உங்களுக்கு இதை முன்னெடுத்து செல்லுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொன்னோம். ஐயா அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள் மக்களில் கலந்தவர். பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்தவர். அதேபோல் ஐயா மருத்துவர் அவர்களும் ஓர் சிந்தனை கொண்டவர்கள். நம்மெல்லாம் சிந்திக்கணும். என்ன எல்லாரும் சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுக்க சொல்றாங்களே, நம்ம எல்லாம் சண்டை மூட்டி விட போறாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனைக்குள்ளாக்க போறாங்களான்னு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு கணக்கு, டேட்டா பேஸ். அந்த கணக்கு இருக்கும்போது நமக்கு எந்தெந்த ஜாதிகள் ஜாதிவாரியாகவும், அதாவது இதுல பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்து, வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்லி, பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நாம் முற்படுவதற்கு ஒரு தளமாக அமையும். அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா யார் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது செய்யறதுக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும், கல்வி கொடுக்கறதுக்கும், மருத்துவ கொடுக்கறதுக்கும், இல்லை என்ன மாதிரியான உதவிகள் செய்வதற்கும் சரியான இடத்துல ரைட் பிளேஸ் அட் ரைட் பீப்புள்பாங்க. அதை செய்வதற்கு இந்த கணக்கெடுப்பு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதை தான் நாங்கள் மனசில் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மக்கள் நிறைய இடங்கள்ல பிரச்சனை இல்லை. எனக்கு 10%, எனக்கு இப்போ 12%, 13% சொல்றாங்க. இதை நீங்கள் கணக்கெடுத்தால் யார் யார் எந்த அடிப்படையில் இருக்காங்களோ அந்த விகிதாச்சாரத்தின்படி அவங்க பகிர்ந்து கொடுப்பதற்கும் நல்ல வசதியா இருக்கும். அண்ணன் முன்னெடுத்திருக்கின்ற போராட்டத்துக்கு இந்திய ஜனநாயக கட்சி துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.